நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரியின் பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாபு நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாபு, வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாய்ச்சல் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் பொறியியல் கல்லூரிக்கு பல்வேறு பகுதியிலிருந்து கல்லூரி பல்வேறுக்காக மாணவ மாணவிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் சேலத்தில் இருந்து கல்லூரி வருவதற்காக 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு கல்லூரி பேருந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து ஆட்டையம்பட்டி பிரிவுச்சாலை சரியே சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத திடீரென அங்குள்ள மர்ம நபர் ஒருவர் பேருந்தின் மீது கல்வீசி தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. அதாவது பேருந்தில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் அலற சத்தத்தை எடுத்து உடனடியாக பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையின் ஓரமாக நிறுத்தி மேலும் அந்த மர்ம நபரை பிடிப்பதற்காக பேருந்தில் இருந்த கல்லூரி மாணவர்கள் துரத்தி சென்ற நிலையில் அந்த மர்ம நபர் தப்பிச் சென்று விட்டார். இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் சக்திகள் உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கவே கல்லூரி நிர்வாகத்திலிருந்து மாற்று பேருந்து அனுப்பி அதாவது பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவ மாணவிகளை அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மர்ம நபர் ஒருவர் கல்லூரி பேருந்தில் கல்வீசி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு.